நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு, ஒரு குழிக்கரண்டி ரவை எடுத்திருக்கேன். நான் சீரகம் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நம்ம நெய் விட்டுக்கலாம். உருட்டியாச்சு. கொஞ்சம் போல் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் மேலே விட்டுட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேய்ச்சாச்சு. இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். இதை சுட்டு எடுக்கலாம். இன்னும் காஞ்சிடுச்சு. நம்ம பூரியை போடலாம். முருங்கைக்கீரையில் பூரி நம்ம சுட்டுட்டோம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க பூரின்னு சொன்னாவே. நம்ம இது கூட நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கொடுக்கலாம். இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போது சத்தம் கேட்குதா? பிள்ளைங்களுக்கு இப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். முருங்கைக்கீரையில் ஒருத்தங்க கேட்டாங்க, இது போல் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். முருங்கைக்கீரை பூரி ரெடி.